பெண்கள் கௌரவமான உடைகளை அணிய வேண்டும் என்று பேசிய எம்பியை கண்டித்து ராஜ்யசபாவில் எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பியதால் ராஜ்யசபாவில் அமளி ஏற்பட்டது. வியாழனன்று லோக்சபாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விவாதத்தில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி தொகுதி தெலுங்கு தேசம் எம்பி முரளி மோகன் மகந்தி பேசினார். அப்போது இந்திய கலாச்சாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் பெண்கள் கௌரவமாக உடை அணிய வேண்டுமென கூறினார். To uphold the tradition of our Indian culture, I would earnestly appeal to all my sisters, daughters and girls to dress dignifiedly. தெலுங்கு தேசம் எம்பியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ராஜ்யசபாவில் வெள்ளியன்று காங்கிரஸ் எம்பி அம்பிகா சோனி உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் பிரச்சினை கிளப்பினர். அவர்களுக்கு ஆதரவாக பல எம்பிக்களும் குரல் எழுப்பினர். ஒரே நேரத்தில் பல எம்பிக்கள் பேச எழுந்ததால் சபையில் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. சபை தலைவர் ஹமீத் அன்சாரி ஒவ்வொருவராக கருத்தை தெரிவிக்கும்படி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் யாரும் பொருட்படுத்தவில்லை. இதனால் 15 நிமிடங்களுக்கு சபையை அன்சாரி ஒத்திவைத்தார். முன்னதாக ராஜ்யசபா கூடியதும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 72வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சபை தலைவர் ஹமீத் அன்சாரி புகழாரம் சூட்டினார். அதையடுத்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்.